எங்கும் இயற்கை எழில் கொஞ்சும் மேற்கு தொடர்ச்சி மலையும் உச்சந்தலையைப் போல உள்ளத்தையும் இதமாக்கும் குற்றாலமும் இப்படி தூறலும் சாரலும் கொண்டு மக்கள் மனங்களை குளிர்விக்கும் மண் இந்த தென்காசி மண். வடக்கே ஒரு காசி என்றால் தெற்கே ஒரு தென்காசி என்று சொல்லத்தக்க வகையில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்திருக்கு. அப்படிப்பட்ட கோவில் குடமுழுக்கை 19 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடத்திய மகத்தான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதிலேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் ஆலங்குளத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கடந்த மாதம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசின அன்பு மகள் பிரேமா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு வீடு வழங்கக்கூடிய ஆணையை நாங்கள் கொடுத்தோம். இப்போ அங்கு விரைந்து அந்த வீடு கட்டக்கூடிய பணி வேக வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இப்போ மேடையில் 1 லட்சமாவது பயனாளியான லத்தூர் கிராமத்தை சார்ந்த திருமதி சுமதி முத்துக்குமார் என்பவருடைய கனவு இல்லத்திற்கான சாவியை உங்கள் முன்னாலே நான் வழங்கி இருக்கிறேன். காலுக்கு கீழே கொஞ்சம் நிலமும் தலைக்கு மேலே ஒரு கூரையும் வேணும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கனவு. வீடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துடைய கனவு. குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தமிழ்நாடு குடிசையில்லா தமிழ்நாடு அமையணும்னு ஏராளமான திட்டங்களை உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பிதான் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக அவருடைய கனவையும் ஏராளமான குடும்பங்களுடைய கனவுகளையும் ஒரு சேர நிறைவேற்றுகிற மகிழ்ச்சியோட உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை மிக சிறப்பாகவும் வேகமாகவும் செயல்படுத்தி வரக்கூடிய ஊரக உள்ளாட்சித்துறைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவீரன் பூலித்தேவன், தளபதி ஒண்டி வீரன், தேவனைய பாவனார் போன்ற பெருமக்களை தந்து பெருமைகளை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் மகத்தான இந்த அரசு விழாவை மாபெரும் மக்கள் திருவிழா போல ஒரு மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கிறார் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் KKSSR அவர்கள். அவருடைய அரசியல் பொது வாழ்க்கையில் இதே போல எத்தனையோ பிரம்மாண்டமான மாநாடுகளை நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முகடு வைத்ததை போல அமைஞ்சிருக்கு. வருவாய்த்துறை அமைச்சரா அவருடைய மகத்தான சாதனை என்ன தெரியுமா? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இவருடைய பீரியட்ல தான் தமிழ்நாடு முழுவதும் இதுவரைக்கும் 10,26,743 பேருக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்கியிருக்கிறோம். அதே போல 9 லட்சம் முதியோருக்கு புதுசா முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருக்கு. வருவாய்த்துறை சார்பில் 17 விதமான சான்றிதழ்கள் வழங்கப்படுது. முந்தைய அதிமுக ஆட்சியில் விண்ணப்பிச்ச 4.5 லட்சம் பேருக்கு சான்றிதழ் தராம வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் சான்றிதழை வழங்கினதுதான் இந்த சாத்தூராரின் சாதனையாகும்.
இப்படி தன்னுடைய அனுபவத்தாலும் அமைதியான செயல்களாலும் அரசுக்கு நற்சான்றிதழ் பெற்றுத் தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் KK ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர் திரு AK கமல்கிஷோர் IAS அவர்களுக்கும் தென்காசி மாவட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றி வருகிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நோக்கமாக கொண்டு அனைத்து மாவட்டங்களையும் வளர்த்து வருகிறோம். நீங்க செய்தித்தாள்கள்ல படிச்சிருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு சென்று இது போன்ற அரசு விழாக்கள்ல நான் பங்கேற்று அந்தந்த மாவட்டத்துக்கு தேவையான திட்டங்களை தொடங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்றிருக்கக்கூடிய 117 திட்டப் பணிகளை திறந்து வச்சு 291 கோடி ரூபாய் மதிப்பிலான 83 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,44,469 பேருக்கு 587 கோடி ரூபாய்க்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள்னு 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பதவிகள் வழங்கியிருக்கிறார். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அனைத்து அரசு துறைகளின் மூலமாக தென்காசியில் நடைபெற்ற பணிகள் குறித்து ஒரு ஆய்வு அறிக்கையை தயாரிக்க சொல்லியிருந்தேன். அதை நான் வாங்கி பார்த்தப்போ எனக்கே மலைப்பா இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களும் கிராமங்களும் ஏதாவது ஒரு வகையில் பயனடைந்திருக்கு என்று சொல்லத்தக்க வகையில் அந்த அறிக்கை இருந்துச்சு. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பணிகள்ல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா தலைப்புச் செய்தியா நான் சொல்லணும்னா 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள், 16 தூர்வாரக்கூடிய பணிகள், குத்தம்பாஞ்சான், மகேந்திரவாடி, கழுநேரிக்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல ஊர்களில் சமுதாய கிணறுகள், சொக்கம்பட்டி, பெரும்புத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள், ஆலங்குளம், சிவகிரியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில் எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில் அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதீர்த்த நாடார்பட்டி பள்ளியில் வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூர்ல சுகாதார நிலையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பொழி உள்ளிட்ட 12 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சையில புதிய சமுதாய நலக்கூடம், கடையநல்லூர், தென்காசி, செங்கோட்டை, கடையத்தை உள்ளடக்கின தாமிரபரணி கூட்டுக்குடிநீர் திட்டம்னு ஏராளமான பணிகளை எல்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. உங்க எல்லா ஊர் பெயர்களும் அரசோட அறிக்கையில் இருக்கு. அந்த அளவுக்கு தென்காசி மாவட்டத்தில் திட்டப்பணிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு.